கேட்டையே வருக கேட்டையே அருள்க. பரோட்ச ஞானாதீதம் அபரோட்ச ஞான அனுபவம் விலாச பிரகாசம். கேட்டை அப்துல் கலாம் பிறந்த நட்சத்திரத்தின் கேட்டை. இந்த கேட்டை என்று சொன்னால் அவர்களுடைய நிர்வாகம் எங்கு போனாலும் முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திர மக்களே, கேட்டையில் பிறந்தவர்கள் யாராவது இருந்தால், எங்கேயாவது எப்பயாவது எப்படியாவது உரசல் இருந்தால், நானே கேட்டை, நானே பிரம்மம் என்று சொல்லுங்கள், அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜேஷ்டா என்றால் முதல் மரியாதை. ஜேஷ்டா தேவி கேட்டை நட்சத்திரம் மற்றும் இந்த கேட்டையிலே பிறந்தவன் கோட்டை ஆழ்வான். எனவே அவர்கள் தேர்தலில் நின்றால் முதலில் அவர்களுக்கு டிக்கெட்டு கொடுங்கள். இதுதான் நட்சத்திர மக்கள் கட்சியுடைய செயல் திட்டமாக இருக்கும். டு எஸ்கேப் ஆர் டு எலிமினேட் ஆர் டு டிஸ்கிரிமினேட் ஆர் டு ஃபில்டர். திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஃபில்டர் மெக்கானிசம். எனவே கேட்டையே வருக கேட்டையே அருள்க. விசிலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு கேட்டையுடைய இன்டர்பிரிட்டேஷன். அப்துல் கலாம் அங்கே அவருக்காக ஒரு பியூன் அதை செய்ய எதையும் நீ செய்ய தேவையில்லை, நீ தோட்ட வேலையை பார் என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்டவர் அந்த அப்துல் கலாம் அந்த ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த தோட்ட வேலையை செய்த அவரை கூப்பிட்டு, இந்த பெட்டியின் மீது நீர் பாய்ச்சி, என்ன சாமி நீர் அதில் நீ நீர் பாய்ச்சினார். ஏனென்று சொன்னால், இந்த பாராளுமன்றத்திற்கு அருகேயுள்ள ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு தூசு கூட நான் எடுத்து செல்லவில்லை என்பதற்கு இது ஒரு சான்றாக விளங்கட்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு கேட்டையினுடைய நிர்வாகம். அந்த நிர்வாகம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது, வல்லவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற சொற்களும் செயல்களும் நாம் அதை எடுத்து நாம் அதை பின்பற்ற வேண்டும். அதே கேட்டையிலே சந்தர்ப்பவசத்தினால் வல்லவர்களாக அல்லது அல்லவர்களாக அல்லது மல்லர்களாக அல்லது மடையர்களாக இருந்தால் அப்பொழுது கூட அவர்கள் கோட்டை கட்டி தான் ஆழ்வார்கள். ஆனால் இதுதான் கான்சென்ட்ரிக் பேட்டர்ன் ஆஃப் ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கேட்டையிலே அந்த மாங்காய் சாதம் இன்றைக்கி அவருக்கு மாங்காயிலே இன்றைக்கி மாங்காய் சாதம் சாப்பிடுங்க. கேட்டைன்னா மாங்காயை பார்த்து ஒரு 2 துண்டாச்சு மாங்கான்னு விற்கிறாங்க. ஒரு காய்கறி கடையை வைத்து நட்சத்திர பிரசாதங்களை காயாக கனியாக மக்களுக்கு யாககுண்டம் எப்பொழுதுமே உங்கள் வயிறில் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட பிரசாதத்தை போட்டால் நீங்கள் அதனுடைய ஆற்றலை பெறுவீர்கள், மேலும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.